இளங்கோத கிளாஸுக்கு வெளியே நீ சந்திப்பியா? இல்லப்பா. சந்திச்சா இந்த கடிதத்தை அவர்கிட்ட கொடு, இல்ல பியூனுகிட்ட கொடுக்க சொல்லு. என்கிட்ட பேசாதே, போயிடு. சார், உங்களை என்னால புரிஞ்சிக்கவே முடியல சார். என்ன பார்க்க வந்திருக்கீங்கன்னு நேத்து நான் ஆசையா ஓடி வந்தேன். என்ன கண்டதும் உங்க முகத்தை திருப்பிக்கிட்டு போயிட்டீங்க. உன்னை பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் வந்தேனே ஒழிய உன்னை சந்திக்கணும் பேசணுங்கிற ஆசையில வரல. நீ எப்படி வெளியே வருவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். காரணம், உன்னை பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு உங்க அப்பா கண்டிப்பா உத்தரவு போட்டிருக்காரு. உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாம ஒளிஞ்சு ஒளிஞ்சு பாக்குறீங்க. உத்தரவை மீற முடியாம ஒதுங்கி ஒதுங்கி போறீங்க. ஏன் சார் இப்படி கோழையாயிட்டீங்க? என்னால உன் எதிர்காலம் பாதிக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான். இல்லைன்னா மட்டும் எதிர்காலம் நல்லா இருக்க போகுதா? என்ன பார்க்காம உங்களால இருக்க முடியல, உங்களை நினைக்காம கூட என்னால இருக்க முடியல. நான் வரேன். நில்லுங்க. எங்க அப்பா அந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். உங்க அப்பா கொடுத்த லெட்டரா இல்ல நீ எழுதல லெட்டரா? என் நிலைமை எழுதி புரிய வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது உங்களுக்கே நல்லா தெரியும். நீங்க அனாவசியமா குழப்பிக்காதீங்க. நான் முடிவா சொல்றேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ எந்த எதிர்ப்பையும் உங்களால தாங்க முடியும்னா என்னாலயும் முடியும். என்னங்க யாரா பார்க்க போறாங்க? யார் வேணாலும் பார்க்கட்டும், எனக்கு கவலை இல்லை. என்ன சொல்றீங்க? நீ எனக்கு மனைவியாக போற, அதைத்தான் உங்க அப்பா எழுதியிருக்க. என்னடா கழுத ஒரே வருத்தமா இருக்கிற? என்னங்க இந்த வீட்டுல வர வர சந்தோஷமே இல்லாம போச்சு. அம்மா என்னடானா உம்முன்னு போறாங்க, நீங்க என்னடானா கம்முன்னு உட்கார்ந்துக்கிறீங்க. இதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது. ஜம்முன்னு ஊரை பார்க்க போறேன். டேய் கழுத, இங்க வாடா. சந்தோஷம் தானே வேணும். நான் ஒரு மந்திரம் போட்டனா சந்தோஷம் தானா வந்துடும். போடுங்க. போடட்டுமா? ஓம் க்ரீம் ட்ரீம் ஹரீம் சோ மந்திரக்கால். மெதுவாமா மெதுவாமா, உன் பலத்தை என்கிட்ட காட்டாதம்மா. அப்பா வயசாகி போச்சுல. லட்சுமி லட்சுமி பாப்பா வந்துட்டா, ஆட்டிஸ்கொண்டா. இந்த மந்திரத்தை எப்போ போட்டிருந்தா பாவம் பாப்பா தினம் அழாம இருந்திருக்கும். சும்மா ஏமா, உன் திடீர் சந்தோஷத்துக்கு என்ன காரணம்? அப்பா தெரியாத சந்தோஷமா? டே குழந்தை, இளங்கோ சரியில்லடா. ஏன் அப்படி சொல்றீங்க? பின்ன என்னடா, யாராவது ரகசியமா கடிதம் எழுதுனா அது மத்தவங்க கிட்டயா படிச்சு காட்டுறது? அப்படி இருந்தா ஒரு பெண்ணு எப்படிடா காதல் கடிதம் எழுதும்? சாரதா வாங்க. ஏமா, உன் ஆசைய நான் எப்படி நிறைவேற்றி வைக்கிறேன் இல்லையா? அதே மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருக்குது. அந்த ஆசையை நீ தான் பூர்த்தி செஞ்சு வைக்கணும். சொல்லுங்கப்பா, செய்யறேன். சொல்லட்டுமா? சொல்லிடுவேன். நீ என்ன கூடிய சீக்கிரம் தாத்தாவாக்கணும். நீ ஏன்டா சிரிச்ச? பாப்பா விஷயம் புரியாம போறேன்னு நினைச்சு சிரிச்சேன். குழந்தை, பாப்பாவுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது. என்னங்க இது சிரிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? எழுந்திருங்க, எழுந்திருங்க, வீட்டுக்கு போங்க. பசங்க எல்லாம் காத்துட்டு இருப்பாங்க. நான் வரேன். வந்துரு. என்னங்க உட்கார்ந்துட்டு? ஆமா ஆமா ஆமா, போயிட்டேன். வாங்க தம்பி.
வாமா. என்னடி ராத்திரி மயக்கம் என்ன தீரலையா? சீச்சி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சாரதா சாரதா ஃபர்ஸ்ட் நைட்ட பத்தி ஏதாவது சொல்லடி. அதுல என்ன இருக்குது சொல்றதுக்கு? என்னடி இப்படி சொல்ற? அதுலதான் எல்லாமே இருக்குன்னு சொல்றாங்க. சொல்லுடி, ராத்திரி எத்தனை மணிக்கு பெட்ரூமுக்கு போன? முதல்ல அவர் உன்னை என்ன செஞ்சாரு? உன் கைய பிடிச்சாரா இல்ல காலை பிடிச்சாரா? சொல்லுடி சொல்லுடி. ராத்திரி நேரத்து ரகசியம் என்னடி? ஒன்றானவோ மனங்கள், பார்த்தது எத்தனை கேட்டது எத்தனை உண்டானவோ சுகங்கள். ராத்திரி நேரத்து ரகசியம் என்னடி? ஒன்றானவோ மனங்கள், பார்த்தது எத்தனை கேட்டது எத்தனை உண்டானவோ சுகங்கள். பால் பழம் குடித்தாரோ பசியில்லை என்றாரோ, ஆரம்பம் செய்ததும் அடிக்கடி அழைத்ததும், ஆரம்பம் செய்ததும் அடிக்கடி அழைத்ததும் நீயோ அவர்தானோ, ஆடையை பிடித்ததும் மார்பினில் விழுந்ததும் நீயோ அவர்தானோ, ஆடையை பிடித்ததும் மார்பினில் விழுந்ததும் நீயோ அவர்தானோ. ராத்திரி நேரத்து ரகசியம் என்னடி? ஒன்றானவோ மனங்கள், பார்த்தது எத்தனை கேட்டது எத்தனை உண்டானவோ சுகங்கள். பூவானது உன் வாழ்வடி, தேனானது ஓர் நாளடி. பூவானது உன் வாழ்வடி, தேனானது ஓர் நாளடி. நடந்தது ஓரிரவு, அடி முடிந்தது தேனிலவு. நடந்தது ஓரிரவு, அடி முடிந்தது தேனிலவு. நான்கு கால்கள் ஓரிடம், நாளை இன்னொரு ஆயிரம். ராத்திரி நேரத்து ரகசியம் என்னடி? ஒன்றானவோ மனங்கள், பார்த்தது எத்தனை கேட்டது எத்தனை உண்டானவோ சுகங்கள். மான்விழி சிவந்ததடி, வாயிதழ் வெளுத்ததடி, ஆனந்த உலகத்தில் நீ கண்ட நடனங்கள் ஒன்றா இல்லை இரண்டா? சொல்லடி. மான்விழி சிவந்ததடி, வாயிதழ் வெளுத்ததடி, ஆனந்த உலகத்தில் நீ கண்ட நடனங்கள் ஒன்றா இல்லை இரண்டா? ஆலிலை மேகலை பூஜைகள் நாளையும் உண்டா இன்னும் உண்டா? ஆலிலை மேகலை பூஜைகள் நாளையும் உண்டா இன்னும் உண்டா? நினைவுகள் முழுவதும் தீர்ந்ததா? சொல்லு. நினைவுகள் முழுவதும் தீர்ந்ததா? இல்லை நிலவினில் கஞ்சனை தேய்ந்ததா? ராத்திரி நேரத்து ரகசியம் என்னடி? ஒன்றானவோ மனங்கள், பார்த்தது எத்தனை கேட்டது எத்தனை உண்டானவோ சுகங்கள். சாரதா, எப்ப புறப்படுறதா உத்தேசம்? எங்கப்பா? இது என்னம்மா கேள்வி? கல்யாணம் ஆன உடனே பொண்ணு எங்க போவாங்க? புருஷன் வீட்டுக்கு. என்னப்பா அப்படி கேக்குறீங்க? எனக்கு எங்க அப்பா வீடு ஒண்ணுதான், என் புருஷன் வீடு ஒண்ணுதான். அது எப்படிமா உண்ணாக்க முடியும்? பெத்தப்பம் கல்யாணம் தான் பண்ணி வைக்கலாம். அதுக்கு பிறகு அவங்க வழிய பாத்துக்க வேண்டியதானே? என்னடா குழந்தை? புறப்பட வேண்டியதாங்க. இதை ஏற்கனவே நம்ம முடிவெடுத்த விஷயம். என்னென்ன நீங்க பேசுறது உங்களுக்கே நல்லா இருக்க? என்ன பேசுற நீ? கல்யாணம் ஆன பிறகு மாப்பிள்ளை வீட்டோட இருந்தா அது நல்லா இருக்குமா? அவர் சம்பாதிக்கல, பொண்டாட்டி அழைச்சிட்டு போய் தனி கொடுத்து நடத்த வேண்டியதான மரியாதை. கேட்டுக்கிட்டீங்களா பாயிண்ட? புறப்படுங்க புறப்படுங்க நாங்க எத்தனை தடவை உங்களுக்கு சொல்றது? நீ சும்மா இருப்பா. என்னங்க இது? அப்படியே அவங்க புறப்படுறாந்தா கூட வீடு வீடு பார்க்க வேண்டாமா? வீடு பார்க்கணுமா? நீ என்ன பைத்தியக்காரி மாதிரி பேசுற? நான் தான்
சாரதா பேருக்கு ஒரு புது பங்களாவே வாங்கியிருக்கிறேனே. தேங்க்யூப்பா. நல்ல வேளை நான் பயந்தே போயிட்டேன். நீங்க எல்லாத்துக்கும் பயப்படுவீங்க. நாங்க சும்மா ஒரு நாடகம் நடத்தணும் மாப்பிள்ளைக்கோசரம். ஏன் மீனாட்சி, என் மகளுடைய சந்தோஷத்தை தவிர இந்த உலகத்துல வேற என்ன இருக்கு? அவளுக்காக நான் எதையுமே செய்வேன்னு உனக்கு தெரியாதா? மாப்பிள்ளை, நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்னங்க சொல்றது? சாரா சொல்ற முடிவு தான் என் முடிவு. அதுக்குள்ள